அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும்? என்ன முக்கியமான அறிவிப்புகள்? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிற ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வடமேற்கு வங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு மேலும் வலுவடையக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மற்றும் 29 ஆகிய 2 தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, குஜராத், மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக கனமழை பெய்து வருவதன் காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர புயல் உருவாகக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார், வருடா, குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.